இந்த வீடியோ விஷயம் சந்தியாவுக்கு கூட தெரியாது. இப்போ இந்த நிமிஷம் நான் காட்டினதை பார்த்து தான் சந்தியாவுக்கே தெரியும். அர்ச்சனாவை பற்றி சந்தியாவுக்கு ஒரு தப்பான கருத்து உருவாயிடக்கூடாதுன்னு நினச்சேன். என்னங்க இன்னைக்கு நிம்மதியா தூங்குவீங்கல்ல? ஆமாங்க, அது என்னமோ உண்மைதான். 2 நாளா இது எவ்வளவு பெரிய தலைவலி தெரியுமா? ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. என் மேல இருந்த திருட்டுப்படி நீங்கிடுச்சு. அர்ச்சனாவுக்கு நான் ஒரு சின்ன கெடுதல் கூட பண்ணதில்ல. ஆனா ஏன் தான் இப்படி என்ன மாட்டி விடுறாளோ எனக்கு தெரியல. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இதுல செந்தில் வேற கூட்டு. அர்ச்சனா தப்பு பண்ணா எடுத்து சொல்லி திருத்துவோன்னு இல்லாம அவனும் சேர்ந்து செஞ்சிருக்கான் பாருங்க. இவனெல்லாம் என்னன்னு சொல்றது? அர்ச்சனா நகன்னு சொல்லியிருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேன். அவ இவ்ளோ தூரம் திட்டம் போட்டு திருடி இப்படி அசிங்கப்பட்டிருக்க தேவையில்ல. நானும் இந்த விஷயத்துல யாரையும் அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அர்ச்சனாவை தனியா கூப்பிட்டு பேசி அப்படியே காதும் வச்ச மாதிரி நகையை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி பார்த்தேன். நான் இத உங்ககிட்ட கூட சொல்லல. ஆமா ஆமா, நான் கேட்டதுக்கு எடுத்தவங்களே வச்சிருவாங்கன்னு சொன்னீங்களே, அப்ப எனக்கு அது புரியவே இல்லை. அதுக்கப்புறம் கேட்டதுக்கும் என்னமோ ஒரு சாமி பேரை சொல்லி அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா திருடின பொருளை திருடினவங்களே திருப்பி கொடுத்துருவாங்கன்னு ஏதேதோ அடிச்சு விட்டீங்களே. உங்களுக்கு கூட சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு அந்த மரியாதையை புரிஞ்சுக்க தெரியல. திரும்ப திரும்ப ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தாங்க. வேற வழி இல்லாம அப்ப சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இந்த அவமானம் காலம் முழுக்க எல்லார் மனசுலயும் இருக்குங்க. ஏன் தான் அப்படி பண்றாங்களோ தெரியல. ஆனா நீங்க பெரிய ஆளுங்க, கேமராவிலலாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அத நீங்க பாத்திருக்கீங்க. அவங்க அழிச்சிருவாங்களோன்னு யோசிச்சு அத செல்போன்ல வேற காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட கூட மூச்சே விடல நீங்க. ஆமாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அது எல்லாருக்கும் தானே. ஓகே ஓகே, நான் ஒன்னும் தப்பா எல்லாம் சொல்லலைங்க. அவ்வளவு பாதுகாப்பா இந்த விஷயத்த மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றேன். நீங்க செஞ்சதும் சரிதான். ஏன் நீங்க மட்டும் என்ன, பேங்க் வரைக்கும் போய் அடகு வச்ச ரசீதை தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல? ஆமாங்க, பேங்க்குக்கு போகல, எங்க அண்ணனை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அப்படி ஒரு பொய்ப்பழி என் மேல விழுந்ததும் நான் கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன். இதை எப்படியாச்சும் போய் நிரூபிக்கணும், அதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குன்னு யோசிச்சப்போ இதான் தோணுச்சு. அதான் உங்ககிட்ட கூட நான் போயிட்டு வரேன்னு சொல்லாம கிளம்பிட்டேன். ஞாபகம் இருக்குங்க, உங்க அண்ணனை பார்த்துட்டு திரும்ப வரும்போது என்கிட்ட நீங்க பேசுனீங்கல்ல? அப்ப என்கிட்ட ஆதாரம் இருக்கு, தேவையான சமயத்துல அதை காட்டுவேன்னு சொன்னீங்கல்ல? இனிமேலாச்சும் கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம நிம்மதியா இருக்கணுங்க. இதுதான் இப்போதைக்கு என்னோட ஒரே ஆசை. அதுதான் எங்க அம்மா உங்களை பத்தியும் அர்ச்சனாவை பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களே. இனிமே அவசியமே இல்லாம உங்க மேல சந்தேகப்பட்டு திட்ட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் எங்க அம்மாவை பத்தி நான் சொல்லல. எந்த நேரத்துல எப்படி பேசுவாங்கன்னே தெரியாது. இல்லங்க, அத்தைய நான் நம்புறேன். அவங்க முழுசா ஒரு விஷயத்த நம்பாம வாய் வார்த்தையா ஏத்துக்க கூடியவங்க இல்ல. ஏன் மேல இப்ப வந்திருக்கிற நம்பிக்கை முழுசா உண்மையா இருக்குன்னு தான் என் மனசுக்கு தோணுது. அப்படி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன், இருக்குன்னு நம்புறேன். பாப்போம். சரிங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னது இது? என்னவோ இங்கிலீஷில் எழுதியிருக்கு. ஆனால் இந்த பச்சை பேப்பரில் எழுதியிருந்தா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். இதையே சந்தியா இவ்வளோ கவனம் இல்லாமல் போட்டுட்டு போனாங்கன்னு தெரியலையே. எவ்வளவு உஷாரா இருந்தும் மாட்டிக்கிட்டோமே. நம்ம கிரைம் லிஸ்ட் வேற கூடிக்கிட்டே போதே. இப்படி கால்ல விழுந்து கண்ணீர் விட்டு கதற மாதிரி ஆயிடுச்சு.
அந்த சந்தியா அவளை மாட்டினாலும் தப்பிச்சிடுறா, நம்மளா கோத்து விட்டாலும் தப்பிச்சிடுறா. ஆனா நான் மாட்டாத மாதிரியே இருந்து கடைசியில மொத்தமா மாட்டிடுறேன். என்ன டிசைன்டா சாமி இது? எல்லாம் உனக்காக தான். அடிச்சனா இதனாலதான் இவ்வளவு அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்கோம். அத பத்தி கவலைப்படாம இன்னும் இத வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க. ஐயோ இல்லங்க, நீங்க சொன்னதே தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்காக தான் நீங்களும் தலை குனிற மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வார்த்தையாச்சும் நான் சொல்றதை கேட்டிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன். எல்லாம் ஒன்னால. நான் என்னங்க செஞ்சேன்? உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் சொன்னேன்ல. ஆமா, அப்படியே சொல்லிட்டேன். வேணா அர்ச்சனா, கடுப்ப கிளப்பாத. செய்யறதுக்கு முன்னால எதையாச்சும் சொல்லிருக்கியா? நீ செய்யாதன்னு சொன்ன விஷயத்த செய்யாம இருந்திருக்கியா? இப்படி ஆகும் நான் என்ன கனவா கண்டேன்? நீ கனவு காங்கல. இந்த மாதிரி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சு சொல்றேன்ல. என்னைக்காச்சும் நீ மதிச்சிருக்கியா? என்ன எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணிட வேண்டியது. உன்னால பணத்துக்கு பணமும் போய் மான மரியாதை போய் நினைச்சாலே அப்படியே. நான் என்னங்க வேணும் நான் செஞ்சேன்? நம்ம நல்லதுக்கு தானங்க செஞ்சேன். நீங்க இவ்வளவு நாள் பேசாம தானே இருந்தீங்க. இப்ப பிரச்சனைங்கிற உடனே என்ன திட்டுறீங்க? நான் செஞ்ச வரைக்கும் எல்லாமே சரியா தான் செஞ்சேன். நீங்க தான் அவசரப்பட்டு பேசி உங்க அண்ணனை டென்ஷன் ஆக்கிட்டீங்க. எவ்வளவு கோவம் வந்தாலும் அமைதியா இருக்கிற அவரே டென்ஷன் ஆகி வீடியோவை அத்தை கிட்ட காட்டுறேன்னு சொன்னார்னா நீங்க எந்த அளவுக்கு பேசிருப்பீங்க? அதுக்கெல்லாம் நான் என்ன உங்க மேல கோவப்பட்டா கத்துக்கிட்டு இருக்கேன்? நான் நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்க என்னடானா பழைய என் மேல தூக்கி போடுறீங்க. உங்க அண்ணன் சந்தியாக்கு எப்படி சப்போர்ட் பண்றாருன்னு தெரியுமா? அர்ச்சனா, அவங்கள பத்தி பேசாத, எனக்கு கோவத்தை கிளப்பாத. ஏங்க இப்பவும் தப்பா நினைக்கிறீங்களே? எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறதுனால தாங்க தப்பிக்கிறாங்க. ஆனா நம்மள பாருங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ப்ளீஸுங்க கோவப்படாதீங்க. இப்பதாங்க நம்ம ஒத்துமையா இருக்கணும். பாடி தப்பிச்சேன். இன்னும் எத்தனை கண்டத்தை கடக்கணுமோன்னு தெரியலையே. அபப பணம் போயிடுச்சுங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம நெக்லஸ் நம்ம கிட்ட வந்துருச்சுல, அத பாருங்க. மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்டயே பேசாத. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். போனா போகட்டும். இனிமேல் என்கிட்ட சொல்லாம, எனக்கு தெரியாம இனிமே நீ எதையும் செய்யணும்னு நினைக்காத. செய்யவும் செய்யாத. இல்லங்க, இனிமே உங்ககிட்ட சொல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என்ன நம்புங்க. அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எங்க அம்மா சொல்றதுக்கு முன்னாடி நானே கொண்டு போய் உன்னை உங்க அம்மா வீட்டுல விட்டு வந்துருவேன், பாத்துக்கோ. நல்ல வேலை அத்தை மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தாங்கிற விஷயம் வெளியே வராம தப்பிச்சிட்டேன். இவரு பேசிட்டு போறத பார்த்தா இனிமே நம்ம நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. சமாளிப்போம். எப்படியோ ஒரு வழி அந்த செயின் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் பாவம் சந்தியா எப்பவும் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாத்துலேயும் அவங்க தலையை போட்டு உருட்டுறாங்க. இனிமேலாச்சும் அவங்க நிம்மதியாக இருக்கணும். மூணு மாசம் நான் இவளுக்கு அவகாசம் கொடுக்குறேன். நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இவ எப்படி நடந்துக்க போறா? இது எல்லாத்தையும் வச்சு தொடர்ந்து இவ இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிடுவேன். நான் இவளுக்கு வைக்கிற பரீட்சை இது. இவ இந்த பரீட்சையில தோத்து போயிட்டானா இவளை நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன். அப்படின்னா சந்தியாவுக்கு அம்மா கொடுத்த 3 மாச கெடு முடிய போகுது. 3 மாசத்துக்குள்ள இந்த வீட்டுக்கு ஏத்த நல்ல மருமகளா நீ நடந்து காட்டினா
தொடர்ந்து இங்கே இருக்கலாம்னு சொன்னாங்க. இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பிடணும்னு அப்போ சொன்னாங்க. இந்த 3 மாசத்துல அம்மா வச்ச பரீட்சையில் சந்தியா பாஸ் ஆயிட்டாங்களான்னு தெரியலையே. இதுக்கு அம்மா மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். என்னப்பா சரவணா? டேய் சரவணா, ஆ? என்னடா என்னமோ பெரிய யோசனையில இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சந்தியா பற்றி தான். சந்தியாவுக்கு என்ன? இப்பதான் ஒரு பெரிய எரிமலை வெடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளாச்சும் அமைதியா போகும்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, அதை விட ஒரு பெரிய எரிமலை வந்துடுச்சு. ஏய் என்னப்பா சொல்ற? என்ன விஷயம்டா? அப்பா, 3 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்தப்போ அம்மா சந்தியாக்கு கெடு கொடுத்தாங்க. அந்த கெடு இன்னும் 2 நாள்ல முடிய போகுதுப்பா. யமகண்டம் முடிஞ்சு ராகு காலம் வர வருதா? இல்லையே, ஆனா இந்த 3 மாசத்துல சிவகாமி வச்ச பரீட்சையில சந்தியா பாஸ் ஆயிட்டா தானே? இங்க இருந்து வெளியூர் போயிட்டு சிறந்த மருமகன்னு பரிசு வேற வாங்கிட்டு வந்திருக்காளே. எங்க ஊருக்கு கல்யாணத்துக்கு போன இடத்துல எங்க அம்மாவே இப்படி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் சிவகாமின்னு வாய் விட்டு பாராட்டினாங்களேடா. குடோனை எரிச்சு விட்ட விஷயத்துல அர்ச்சனா தான் தப்பு செஞ்சாங்கிறத கண்டுபிடிச்சதே சந்தியா தான்டா. இதோ இப்ப இந்த செயின் விஷயத்துல அர்ச்சனாவும் செந்திலும் சேர்ந்துகிட்டு எவ்வளவு பெரிய நாடகம் நடத்துறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ஏண்டா, இப்ப நாம காஞ்சிபுரம் போய் 10 நாள் அந்த ஹோட்டல்ல சிக்கி திரும்பி வந்தோமே. அந்த 10 நாள்ல எனக்கு எல்லா வேலையிலயும் சந்தியா ரொம்ப உதவியா இருந்தான்னு நான் கேட்காமலேயே சிவகாமி வாய் விட்டு பாராட்டினால. அதனால 3 மாசம் கெடு முடிஞ்சா கூட சந்தியா இந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்டான்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதுப்பா, ஆனா அம்மாவுக்கு தோணணும்ல. அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு தெரியலையே. அது என்னமோ உண்மைதான்டா. ஊரே கிழக்க போனா இவ மட்டும் வடக்க போவா. எனக்கு என்ன தோணுது தெரியுமா சரவணா? நம்ம வீட்ல சந்தியாவே ஒன்னையும் வச்சு நடக்கிற சண்டையெல்லாம் வெறும் சில்லற சண்டை தான்டா. இதெல்லாம் போற வழியில நடக்கிற கூச்சல் மாதிரி. உண்மையிலே இதெல்லாம் தாண்டி உனக்கும் சந்தியாவுக்கும் ஒரு ஆழமான பந்தம் உருவாயிடுச்சு. அத நீங்க 2 பேரும் உணர்றீங்களோ இல்லையோ, நான் உணர்றேன். அவ்வளவு சீக்கிரம் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் சிவகாமியை சேர்த்து தான் சொல்றேன். அவ என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும்டா. கடைசியில வாழ போறது நீயும் சந்தியா மட்டும்தான். உங்க முடிவு என்னங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஒன்னாலையும் சந்தியாவை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. அவளாலே உன்னை விட்டு இருக்க முடியாது. பெருசா மனச போட்டு அலட்டிக்காதடா. திரும்பி பார்த்துட்டு ஓடுறவனால ரொம்ப தூரம் ஓட முடியாதுடா. இந்த பாருடா, நீ உன் வேலையை மட்டும் பாரு. நடக்கிறது மட்டும் நடக்கும். ஆண்டவன் துணையா இருப்பான். அட நீ வேறப்பா, ஊருக்கு வர ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்காதான்னு நானே காத்துக்கிட்டு இருக்கேன். வரேன், கண்டிப்பா வரேன். ஆ சரி. யாருங்க போன்ல? என் ஃப்ரெண்டு சிவகாமி கல்யாணம் முடிஞ்ச கையோட வெளிநாடு போயிட்டான். இப்ப சொந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டானா. உன்னை பார்க்கணும், ஊருக்கு வான்னு சொல்றான். ஓஹோ, நீங்களும் எப்பதான் வாய்ப்பு கிடைக்கும் இவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறீங்களா? வேணா நீயும் வா. எங்க அம்மா கூட ஜாலியா நீ பேசிக்கிட்டு இரு. நான் என் ஃப்ரெண்டு கூட ஜாலியா ஊரை சுத்துறேன். சுத்துவீங்க. ஊரை சுத்துற வயச பாரு. வயசுக்கு என்ன சிவகாமி, அது வெறும் நம்பர். மனசுலதான் எல்லாமே இருக்கு. நான் கண்டிப்பா போக தான் போறேன். அதான் நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சே. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லல்ல. என்ன சிவகாமி அப்படி பாக்குற? சந்தியா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு அவளுக்கும் நகைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவளே நிரூபிச்சிட்டா. சரவண அதுக்கும் ஒரு படி மேல போய் ஒரு வீடியோ ஆதாரத்தை காமிச்சு அவனும் நிரூபிச்சிட்டான். எல்லாத்துக்கும் மேல அர்ச்சனாவும் செந்திலும் அவங்க தப்ப ஒத்துக்கிட்டாங்க. நீயும் அதை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட. அப்ப பிரச்சனை முடிஞ்சது இல்ல. சரிங்க, அதுக்கு என்ன இப்போ? இது வெறும் நகை பிரச்சனை இல்லையே. சந்தியாவை பத்தி உன் மனசுல வச்சிருந்த தப்பு கணக்கு உடைஞ்சிருச்சுல்ல. அப்படின்னா இனிமே நீ தேவையில்லாம சந்தியாவை சந்தேகப்பட மாட்ட.
இந்த வீட்ல தேவையில்லாம பிரச்சனை வராதுன்னு தானே அர்த்தம். ம்? அததான் நான் சொன்னேன். ம். ஆமா ஆமா, நான் தான் இப்போ பித்துக்கிட்டு திரியறேன். தேவையில்லாம எல்லாரையும் வம்பு எடுத்துக்கிட்டு திரியறேன்ல. நான் அப்படி சொல்லல சிவகாமி. இருந்தாலும் நீ இது வரைக்கும் தப்புன்னு நினைச்ச ஒரு விஷயம் இப்ப சரின்னு ஆயிடுச்சுல. அப்ப குழப்பம் சரியாயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அப்பாவி சந்தியா மேல நான் அபாண்டமா குற்றம் சாத்தி அசிங்கப்படுத்திட்டேன். அதத்தானே சுத்தி சுத்தி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி இவ கரெக்டா கண்டுபிடிச்சா? அ- அ- அது இல்ல சிவகாமி, அப்படி இல்ல. கொஞ்சம் கோவப்படாம யோசிச்சா அவங்க 2 பேரும் நல்ல புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்ப பிரச்சனைன்னு வந்ததும் எப்படி 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா நின்னு போராடுறாங்கன்னு பார்த்தல்ல. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீயும் நானும் வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்துட்டோம். கல்யாணமாயி 30-40 வருஷம் ஆனாலும் இன்னும் மனப்பொருத்தம் இல்லாம தினமும் சண்டை போட்டு வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கணவன் மனைவி உறவோட முக்கியமான விஷயம் விட்டு கொடுத்து வாழ்றது. அந்த விட்டு கொடுக்கறத ஒருத்தர் மட்டும் செஞ்சா அவங்க ஏமாளி, மத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். 2 பேரும் விட்டு தரணும். அப்பதான் வண்டி நல்லா ஓடும். சைக்கிள் ஓட்டும் போது செயினும் சக்கரமும் ஒண்ணு மேல ஒண்ணு அழகா பொருந்தி போகும், பாத்திருக்கியா? அப்படி இருக்கணும் கணவன் மனைவியோட வாழ்க்கை. நிறைய பேருக்கு இது அமையறதே இல்ல. ஆனா வெளியே ரொம்ப சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ற மாதிரி காமிச்சுப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா சிவகாமி? நல்லா வாழ்றவங்களும் கொஞ்சம் பேர் தான். நல்லா வாழ்ற மாதிரி காட்டுறவங்க தான் அதிகம். விதவிதமா போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி நல்லா வாழ்றதுன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நடைமுறை வாழ்க்கையில அன்பு இருக்கணும், விட்டு தரணும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தனக்காக யோசிக்காம தன்னோட வாழ்க்கை துணைக்காக யோசிக்கணும். அப்படி பார்த்தா நம்ம சரவணனும் சந்தியாவும் நம்ம ஊர்லயே மிகச்சிறந்த கணவன் மனைவின்னு நான் சொல்லுவேன். சரி, இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? வேற எதுக்கு? நீ புரிஞ்சுக்கணும்னு தான். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒன்னா சேர்ந்து நிக்கும் போது பெத்தவங்க நமக்கு அதை விட என்ன சந்தோஷம் வேணும்னு சொல்லு. 2 பேரையும் அவங்க போக்கிலே விடு சிவகாமி. எல்லா நல்லதும் தன்னால நடக்கும். இதுக்கு மேல உன்கிட்ட இப்படிதான் தன்னை நிரூபிப்பா. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் சந்தியா ஒவ்வொரு தடவையும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ அததான் யோசிக்கிறா, அததான் செய்யறா. நீ அவளை புரிஞ்சிக்காம ரொம்ப மோசமா நடந்துகிட்டியோன்னு தோணுது. இப்ப நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? நீ இப்படி பேசுவேன்னு தெரியும், இருந்தாலும் கேக்குறேன். இந்த கால்ல விழுறதெல்லாம் அனாவசியம். அதை விட சிறப்பா செய்யறதுக்கு ஒண்ணு இருக்கு. நீ சந்தியாவுக்கு கொடுத்த 3 மாசம் கெடு முடியுது. அந்த கெடு விதிச்சப்ப நீ என்ன சொன்ன? இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா நீ இருக்கிறியான்னு நான் வைக்கிற பரீட்சைன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பரீட்சையில நல்ல மார்க் எடுத்து அவ பாஸ் ஆயிட்டா. ஆனா நீ நல்ல வாத்தியாரா இருந்தா, நியாயமான வாத்தியாரா இருந்தா சந்தியாவுக்கு 100க்கு 100 மார்க் கொடுத்து பாஸ் பண்ண வைக்கணும். ஒருவேளை உன்னோட பிடிவாதம் உன்னை தடுக்கலாம். வேணும்னா அதுக்கு 4-5 மார்க் குறைச்சிக்கோ. ஆனா சந்தியாவுக்கு நல்ல மார்க்கோட பாஸ் பண்ண வை. இன்னொரு வகையில சொன்னா சந்தியாவுக்கு பரீட்சை முடிஞ்சிருச்சு. ஓ நேர்மைக்கான பரீட்சை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நினைச்சேங்க இங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஒரு மாதிரி படபடன்னு இருக்குல்ல உங்களுக்கு? எனக்கு அப்படிதாங்க இருக்கு. கஷ்டம் வந்தாதான் தாங்க முடியாதுன்னு நினைச்சேன். சந்தோஷத்தை தாங்கிறது அதை விட கஷ்டம் போல இருக்கே. என்ன செய்யறதுனே தெரியாம எந்த வேலையிலையும் மனசு ஓட்டாம ஒரு டென்ஷன். நீங்களும் அப்படிதான் இருக்கீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. இப்ப பாருங்க, உங்க கண்ணிலே தெரியுது என்ன நடக்க போதோன்னு. ஒரு மாதிரி குழப்பமா. அதேதாங்க எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா
இப்போ அந்த குழப்பம்லாம் இல்லை. நீங்க வேணா பாருங்களேன், நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது. என்னை விட நீங்க கொஞ்சம் பரவாயில்லைங்க, அமைதியாக தான் இருக்கீங்க. எனக்கு தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கு. நீங்க காலேஜ் டெஸ்ட்டில் பாஸ் ஆகி பரிசெல்லாம் வாங்கினீங்கல்ல, இந்த டெஸ்ட்லையும் பாஸ் ஆயிருவீங்க. இன்னையோட அம்மா சொன்ன 3 மாசம் முடிய போகுது. நாளைக்கு அம்மா நிச்சயமா உங்களை ஏத்துக்க தாங்க போறாங்க. ஆனா இப்பவே காலையில் ஆயிடாதான்னு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பரபரன்னு இருக்குங்க. இந்த பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட் வர அன்னைக்கு எப்படி இருப்பாங்கன்னு இப்பதாங்க புரியுது. என்னங்க, தூக்கம் வந்துருச்சா? ம், சரி, படுத்து தூங்குங்க. நீங்க பரீட்சை நல்லா தான் எழுதியிருக்கீங்க, நல்ல ரிசல்ட்டா தான் வரும் பாருங்க. ஆனா எனக்கு தூக்கம் வராது போல இருக்கே. நான் இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறதுல எந்த மாற்றமும் இல்லை.